விஜய் ஹசாரே டிராஃபில இன்னைக்கு பேட்ஸ்மேன் வரவங்க எல்லாம் போட்டு செஞ்சுரியா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன ஆயிருக்குன்னா நம்ம கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஏபி வில்லியர்ஸோட ரெக்கார்டு இன்னைக்கு பிரேக் ஆயிருக்கு. அது என்ன ரெக்கார்டு, எப்படி பிரேக் ஆச்சு, யாருனால பிரேக் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு த ஷோ மாஸ்டர். அப்புறம் நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். Yeah, happy Christmas everyone. Again, thank you for like supporting us. Like உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Let's get into the video. சொல்லுங்க, இன்னைக்கு வந்து பேட்ஸ்மேனோட டேவா? அதாவது நாளைக்கு கிறிஸ்மஸ் டே, அது இல்லாமல் வந்து பேட்ஸ்மேனோட டே அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு வர்றவங்க எல்லாம் செஞ்சுரி மேலே செஞ்சுரியாக அடித்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. 22 செஞ்சுரின்னு பார்த்தேன். பட் ஆனால் சப்ஜெக்டிவ் டு கரெக்ஷன் அப்படி தான் நான் பார்த்தேன். ஆமா, இல்ல அதான் நமக்கு இப்ப ஸ்மார்ட் ஜஸ்ட் நவ் முடிஞ்சது. அதுலயே வந்து நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய யங் டேலண்ட்ஸ் இந்தியால பார்த்தோம். சரி, ஓகே, ஓடிஐக்கு வந்து அவ்வளவு ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறப்ப ஓடிஐ ஒரு டோர்னமெண்ட், நம்மளோட டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ரன் பண்ணா அதுலயும் பிரிச்சு மேயறாங்க. செம்மையா வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் ஓடிஐயில் வந்து, அதாவது T20யில் வந்து ஒன் டே ஸ்கோர் அடிக்கிறாங்க. அப்போ ஓடிஐயில் டெஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதெல்லாம் நியாயம் தானே அப்படின்ற நியாயம் மாதிரி தான், நிறைய அடிச்சிருக்காங்க. பீகார் டீம் வந்து ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் 600 ட்ரை பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஃபாலிங் ஷாட் அப்படின்னு நினைக்கிறேன்ல. ஆமா ஆமா 574 அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் மென்ஸ் லிஸ்ட் ஏ கிரிக்கெட். ஆக்சுவலா உமன்ஸ்ல வந்து 632 ஹையஸ்ட் உமன்ஸ் லிஸ்ட் ஏ ஏ அப்பா, கிரிக்கெட்ல. ஆமா. சொல்லுவாரு. சோ இவங்க 574 தான். அகைன் அது நமக்கு கிளியரா தெரியுது பாத்தீங்களா, எப்படி ஸ்கோர்ஸ் எல்லாம் பார் ரைஸ் ஆகிட்டே இருக்கு. கிரிக்கெட் எவ்வளவு எவால்வ் ஆகுது, பேட்ஸ்மேன் எவ்வளவு எவால்வ் ஆறாங்க, நியூ ஷாட்ஸ் வருது. 574 இஸ் லைக் இம்பாசிபிள் டு திங்க் அபவுட் லாஸ்ட் லைக் 10-15 இயர்ஸ் ago இல்லைங்களா. ஸோ கிரிக்கெட் இஸ் எவால்வ்ட் a lot. அதான் எனக்கு வந்து தெரியும் போதெல்லாம் வந்து ஒன் டேல என்ன சொல்லுவோம்னா 300 அடிச்சுட்டா அந்த டீம் வந்து வின்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஆமா பேசிட்டு ஆமா. இருப்போம். ஆனா இப்ப பாருங்க, லைக் 600 கூட வந்து சேசபிள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் வித் வைபவ் சூரியவம்சி, சொல்லுங்க. அவர் என்னங்க, எங்க போனாலும் ஒரு 100, 150, ஒரே 200 ஒரு டவுட் தான் சிக்ஸ் மாஸ்டர். இருக்காரு. எல்லாம் ஓகே, ஆனா எத்தனை வருஷத்துக்கு அந்த பையன் வெறும் 14 இயர்ஸ் ஓல்டு பாயாவே இருப்பாரு? எனக்கு இல்ல, ஐ அதுதான் திங்க் he is கேட்கணும். close to 50 now. I think I saw like 14 years 270 odd days நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா அதான், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் இல்லைங்களா. அதுதான் அவருக்கு, அதுக்கு தான் கரெக்டான ஃபிட்டிங் லைன் நான் பாக்குறேன் நானு. ஏன்னா சீனியர் லெவல்லே வந்து 4 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அதாவது நாட் லைக் அண்டர் 19 அந்த மாதிரி சொல்ல, சீனியர் லெவல்லே 4 செஞ்சுரிஸ் ஜஸ்ட் 14 இயர்ஸ் கிட்ட அடிச்சிருக்காருன்னா எக்ஸப்ஷனல் டேலண்ட். 190 ரன்ஸ். அண்ட் அகைன் லைக் அவரோட சில இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஹைலைட்ஸ்ல வந்து, அகைன் கிளீன் ஹிட்டிங். ஓகேங்களா, அதுவும் அந்த லெஃப்ட் ஹேண்டருடைய அந்த ஒரு எலிகன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட வந்து செமையா இருக்கு. ஐ ஃபீல் லைக் இஃப் ஹி இஸ் லைக் ப்ராப்பர்லி கிவன் சப்போர்ட், கரெக்டா அவரை வந்து மென்டார் பண்ணி எடுத்துட்டு போனாங்கன்னா ஹி இஸ் அவர் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் இன் இந்தியன் டீம். ஆமாம், அதே தான் வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஹி வில் பி த பிரைட் ஸ்டார் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆம், எதை வச்சு நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது அவரை பற்றி இருக்கிற வந்து ஒரு சில ஃபீட்பேக்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா பாலையுமே அவர் வந்து ஸ்மாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, எல்லா பாலையுமே ஏரில் ஆடுறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு 13-14 வயசு பையன்கிட்ட, இப்போது என் பையனுக்கு 3 வயசு ஆகுது, டே அங்கே வைடாடான்னாலே கேட்க மாட்டான். அவனும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டு தான், ஓகேவா? ஸோ அந்த கிட்டு கிட்ட போயிட்டு நீ இப்படி ஆடு அப்படி ஆடு அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து அவனை வந்து ரொம்ப ஓவராக வந்து வேற மாதிரி மாற்றி விட்டுரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போது அவர் ப்ராப்பர் டீனேஜர் இல்லையா? ஸோ இப்போ தான் அந்த டீனேஜ்குள்ளே என்டர் ஆகுறாரு. அண்ட் அவர் வந்து அவர் ஆடுற விதத்தினால ரிசல்ட்டும் பார்க்குறாரு. அப்போ வந்து இன்னும் குரூஷியல் ஆகிடுது. நீங்கள் போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் அப்படி ஆடக்கூடாது, இப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ அவருக்கு இருக்கிற இதை வந்து பேக் பண்ணி அதுலேருந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. இல்ல, நீங்கள் என்ன அதனாலதான் நான் பண்ணுறதோ சொன்னேன் அப்படியே விட்டுருங்க. ப்ராப்பர்லி மேனேஜ்டு, மென்டர்ட் அண்ட் சப்போர்ட்டட். ஓகேங்களா, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நீ இதெல்லாம் கட் ஷாட் பண்ணு, இந்த லெவலுக்கு வரணும், இப்படிதான் ப்ளே பண்ணணும்னு பண்ணா அவரோட அந்த ரா இது போயிடும். பட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து பேலன்ஸ் இட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, பண்ணாட்டி சக்சஸ் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி வில் கெயின் தட். பட் அகைன், லெட்ஸ் நாட் லைக் டூ மச் ஃபோக்கஸ் ஆன் ஹிம். லெட் ஆமாம் him ஆமாம் ஆமாம் play ஆமாம் on his own and then come to the senior level and shine. ஆமாம். அண்ட் ஐம் லைக் வெரி கான்ஃபிடென்ட் சீனியர் லெவல்லையும் வந்து அவர் பெருசாக ஷைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நம்ம படிக்கணும்னா 22 பேரை நம்ம எங்கேருந்து படிக்கிறது? அப்படியே அடுத்த மேட்ச்சுக்கு போங்க, ஏதாவது முக்கியமான மேட்ச்சுக்கு. Ishan Kishan வந்து justified his ஸ்குவாட். T20 squad selection based on this ODI performance சொல்லலாம். I think he 33 scored the பால் second செஞ்சுரி. fastest century in 33 balls. Again, பட் ஆனால் incredible hitting தான்.
ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, அவ்வளவு அடிச்சும் அவங்க வந்து தோத்துருக்காங்க போல இருக்கு. தோத்துட்டாங்க. ஆமா, ஆமா. ஐ திங்க் தே கர்நாடகா சேஸ்ட் இட் டவுன் இல்லைங்களா? படிக்கல் வந்து 148 ரன் அடிச்சு சேஸ் டவுன். அகைன் அதனால தான் நான் முதல்ல இருந்தே சொன்னேன் பார்த்தீங்களா, என்னப்பா இவ்ளோ காம்படிஷன் இந்த டொமஸ்டிக் டூர்னமென்ட் அப்படிங்கிற இஷான் கிஷான் 33 பால்ல 100 அடிச்சும் வின் பண்ண முடியல. ஸோ இட் ம். ஷோஸ் லைக் வேர் இந்தியன் டீம் இஸ் லைக் இந்தியன் யங் டேலண்ட்ஸ் ஆர் அண்ட் ஹவ் தே ஆர் லைக் எவால்விங் எஸ்பெஷலி இன் த ஷார்ட்டர் ஃபார்மட். அதே மாரி பீகார் டீம்லயும் ஒரு பையன் கீழயும் இறங்கி செஞ்சுரி அடிச்சிருப்பான்ல பீகார் வைபவ் டீம்ல வந்து 3 செஞ்சுரின்னு நெனைக்கிறேன். சூரியவன்சி. பீகார் எல்லாரும் டீம்லயும் 3 செஞ்சு செஞ்சுரி. அதான் இன்னைக்கு வந்து செஞ்சுரி டே போல இருக்கு. என்னடா செஞ்சுரிலாம் வந்து ஒரு மேட்டராடா அப்படின்ற மாதிரி அடின்னு அடிக்கிறானுங்க போல இருக்கு சின்ன கரெக்ட், பசங்க. கரெக்ட். ஆமா, ஆமா. ஒரு சின்ன பசங்க தான் வந்து செஞ்சுரி அடிக்கிறானுங்க புதுசா ஆர்வத்துல வந்து இப்படி அடிக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம நான் கமிட்டல் கைஸ் வேர்ல்டு கப்புக்கு நான் கமிட்டலா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன கைஸ் வந்து அவங்களும் வந்து நாங்களும் செஞ்சுரியில அடிப்போம்பா அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க போல இருக்கே. ஆமாமா. அகைன் ஐ திங்க் நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சாரி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா, கிளாஸ் நெவர் ஃபேட் இல்லைங்களா? ஸோ கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, "ஏய் சின்ன பசங்கலாம் நீங்க அடிக்கிறீங்க. நானும் அடிக்கிறேன்ப்பா. நாங்க தான்ப்பா இப்ப கரண்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் எஸ்பெஷலி இன் ஓடிஐ கிரிக்கெட்" அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பஞ்ச் லைன் ஆட் பண்ணி விட்ட மாரி இருக்கு. ஸோ ஆல் இன் ஆல் லைக் பேட்டிங் வந்து பயங்கரமா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 2 மோர் அதாவது 26, 27 இயர்ஸ் ஓல்ட்ல இருக்கிற இவங்களும் பண்ணியிருக்காங்க. அவரு என்ன ஸ்வஸ்திக் சமல். அவர் ஒரு டபுள் 100 அடிச்சிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி அவரும் லூசிங் சைடுல தான் இருந்திருக்காரு. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. அது மாரி சகிப் அல் கனி அப்படின்னு ஒருத்தர் அவர் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை அன் இந்தியன். 32 பால்ஸ். தே ஆர் ஜஸ்ட் ரீரைட்டிங் ஆல் த ரெக்கார்ட் புக்ஸ் சார் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். அதுதான் எனக்கு இந்த அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் காட்டுது. பெங்காலும் வந்து ஒரு பெரிய சேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா. பெங்கால் ஒரு 380 யார்டு சேஸ் பண்ணியிருக்காங்க. அதான் 400 380லாம் நம்மளோட பழைய 300 ஆயிடுச்சு. இப்ப நீங்க 500க்கு மேல எடுத்தீங்கன்னா, ஒரு 350க்கு ஈக்குவலன்ட் ஆயிடும் போல இருக்கு. சரி, நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து யூஎஸ்க்கு சொல்லியிருந்தோம். நம்ம ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓடிஐ பேட்ஸ்மேன் ஆப்ரஹாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸோட ரெக்கார்டு வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்கன்ட்டு யார் என்னன்றது சொல்லிடுங்க. ஆமா. அதாவது ஃபாஸ்டஸ்ட் 150 இன் லிஸ்ட் ஏ கிரிக்கெட் வந்து ஏபி டே வில்லியர்ஸ் வச்சிருந்தார் 64 பால்ஸ்ல. நம்ம சூரியவன்சி வந்து 59 பால்ஸ்லயே வந்து 150 ரீச் பண்ணி அந்த ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்டாரு. 3 வந்து ஆக்சுவலா ஜாஸ் பட்லர். ஓகே, எலீட் லிஸ்ட்ல தான் வந்து ஜாஸ் பட்லர். நேம்ஸ்லாம் பாத்தீங்களா எந்த லெவல்ல போய்க்கிட்டு இருக்குன்னு. சோ அகைன் ஹி ஹாஸ் தட் கிரேட் ஃபியூச்சர் அஹெட். ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் ரோஹித் சர்மா விராட் கோலி பற்றி. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இவ்வளவு சுற்றி நடந்துக்கிட்டு இருந்தாலும் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து சரமாரியாக வந்து அடிச்சு, ஏன்னா அதுதான் அவங்களோட கேம். ஸோ அவங்க வந்து அப்படி ஆடிக்கிட்டு இருந்தாலுமே இவங்க 2 பேரும் இவங்களோட கேமை வந்து சூப்பராக ஆடிருக்காங்க. அது எதை வச்சு சொல்கிறேன்னா, ரோஹித் சர்மா ஆடினது வந்து அவர் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்டில் தான் ஆட போகிறாரு. ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்டில் எப்படி ஆடணுமோ அதை வந்து கரெக்டாக ஆடினாரு. விராட் கோலி எப்போவுமே அந்த டீமோட ஃபல்கரம் ஒன் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடு விக்கெட் போனாலுமே மேட்ச் ஜெயிக்கிறது மட்டும்தான் என்னோட கேம். அதாவது நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஆட போகிறேன் இதாக ஆட போகிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் மேட்ச் நின்னேன்னா நான் ஜெயிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு பர்ஃபெக்டாக அந்த சேஸை வந்து பேஸ் பண்ணி மேட்ச் ஜெயிச்சிட்டாரு. இல்ல ஸோ அதுதான். திஸ் இஸ் அதுதான் த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அந்த ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா? தே பிளே அக்கார்டிங் டூ த சிச்சுவேஷன். நம்ம ஆஃப்லைன்ல ஹேரி ப்ரூக்க பத்தி நெறைய பேசியிருக்கோம். ஆனா அதுதான் மேட்டர் இல்லைங்களா? சோ தட்ஸ் வாட் குட் பிளேயர் அண்ட் அ கிரேட் பிளேயர் இல்லைங்களா? விராட் கோலி சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? "ஏய் நானும் வந்து எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ண போறேன்." நோ, திஸ் இஸ் மை கேம் அண்ட் ஐ அம் வின்னிங் த கேம் ஃபார் மை டீம். அதுதான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். அகைன் தே வர் ஆன் தேர் ஓன். கரெக்ட்டா? அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன வருதோ அத பண்ணுங்க பேசிக்கலி அதான். அது வந்து வின்னிங் கோர்ஸ்ல இருந்துச்சுன்னா, யூ ஆர் கோயிங் டு பி கிரேட். ஓகே. 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ விராட் கோலி, ரோஹித் இப்போ விராட் கோலி ஆடினதெல்லாம் ஒருத்தர் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி போட்டு, நம்மலாம் கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரே நாளில் வந்து எங்கேயோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் போயிடுச்சு ஆமா, போல இருக்கு. ஆமா. அதை வந்து ஒரு 20 நிமிஷம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது. இதை வந்து பிசிசிஐ டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி லைக் வென் ஆல் த டீம்ஸ் ஆர் லைக் கோயிங் வித் பிளேசிங் கன்ஸ். இது வந்து லைக் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை வந்து கிரிக்கெட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ ரொம்ப வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் மணி இஸ் நாட் அ மேட்டர் ஃபார் பிசிசிஐ. இது அவங்க பண்ணணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன இதுல? இல்ல கரெக்ட்டா. எனக்கு தெரிஞ்சு ஸ்மார்ட்டும் சரி, விஜய் ஹசாரேவும் சரி, எஸ்பெஷலி வென் யூ ஆர் சீயிங் தோஸ் டூர்னமெண்ட்ஸ் அஸ் லைக் ஒரு ப்ரீடிங் ஏரியா ஃபார் யுவர் ஃபியூச்சர் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கிறப்ப, அத டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஏன்னா, இந்த மாரி சூப்பர் ஸ்டார்ஸ் விளையாடுறப்ப, இட் கெட் தட் விசிபிலிட்டி இல்லைங்களா? இப்ப மேபி ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் போய் பார்த்தோம்னா, இந்த டூர்னமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி ரொம்ப பேசியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா, யாரும் அதுல வந்து இன்வால்வ்டா இல்ல. இப்போ வந்து ஐபிஎல்லால வந்து எல்லா பிளேயர்ஸும் அங்க விளையாடுறப்ப ரெகக்னைஸ் ஆகி கிடைக்கிறப்ப, அது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகைன் நான் வந்து சில இதெல்லாம்
பார்த்தேன் நானு. போஸ்ட்லாம் பார்த்தேன். ஆஸ்திரேலியன் லோக்கல் கேம்ஸ் எல்லாம் வந்து லைவ் பண்றாங்க. அதெல்லாம் இட் ஆல்சோ யீல்ட்ஸ் கிரவுட் இல்லைங்களா? உங்களுக்கு வந்து கிரவுண்ட்லயுமே வந்து நெறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. ஆல் இன் ஆல் ஐ திங்க் இட் வில் பி a பாசிட்டிவ் திங். ஏன்னா ஸ்டில் நம்ம பேசுனது தான். எல்லா கிரிக்கெட் நம்ம இந்தியால வந்து பார்க்கறதுக்கு எந்த மாரி விளையாண்டாலும் நமக்கு பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ வேரெவர் கிரிக்கெட் இஸ் தேர் பீப்பிள் வில் வாட்ச் அண்ட் எஸ்பெஷலி நீங்க வந்து இந்த மாரி ஸ்டார்ஸ விளையாட வச்சீங்கன்னா, டெலிகாஸ்ட் பண்ணா இட் இஸ் பெனிஃபிட் ஃபார் ஃப்ரம் அ ஃபினான்ஷியல் சைட் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் அ வியூவர்ஷிப் வைஸ் இட்ஸ் பெனிஃபிஷியல் ஃபார் பிசிசிஐ. ஓகே. என்னோட 2வது கொஸ்டின், ஐ திங்க் அதோட நம்மளோட வீடியோவோட எண்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது கொஸ்டின் என்னன்னா, இந்த மாரி வந்து 575 அப்புறம் வந்து 383 சேஸ் பண்றது, 22 பேட்ஸ்மேன் ஒரே நாள்ல வந்து செஞ்சுரி அடிக்கிறது எல்லாமே ஃபைன். பட் ஆனா எங்கேயோ வந்து பேட்டில் பிட்வீன் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் மிஸ் ஆயிட்டே வருதோ, கேப் வந்து மிஸ் ஆயிட்டே வருதோ. அதுக்கு வந்து நம்ம வந்து பிச்சர்ஸையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் விளையாடுற கிரவுண்ட்ஸையும் நம்ம வந்து ப்ராப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ இப்படியெல்லாம் இந்த எப்போவுமே அந்த பேட்டில் பிட்வீன் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் தான் கிரிக்கெட்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்குமே தவிர, ஹை ஸ்கோரிங் போய்கிட்டே இருந்தது, சிக்ஸ் அடிக்கதே இருந்ததுன்னா அது என்டர்டெயின்மெண்ட்டாக தான் ஆக்கும், இன்ட்ரெஸ்டிங் ஆக்காதுன்றது என்னோட பார்வை. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ஓகேங்களா. நான் அந்த டாபிக் ஏன் இத டீட்டெயிலா இன்னைக்கு பேசலன்னா, நம்ம ஒரே ஒரு நாள் தான் பார்த்திருக்கோம். ம். அதனால வந்து நானு ஐ டோன்ட் வாண்ட் டூ கம் டூ அன் இமிடியேட் கன்க்ளூஷன். மேபி பிட்சஸ் போக போக கொஞ்சம் பெட்டர் ஆகுதா ஃபார் ஃபார் பவுலர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஆனா தட் இஸ் a வெரி வெரி வேலிட் ரெக்வெஸ்ட். அகைன் நம்ம வந்து if we want to focus on test cricket also and we need players coming from here to play in test cricket, of course ரஞ்சி டிராஃபி இருக்கு. ஆனா பிச்சஸ் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்தாதான் எல்லா என்விரான்மெண்ட்லயும் எல்லா கண்டிஷன்ஸ்லயும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சின்ஸ் யூ டச் த டாபிக், சில நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த பவுலர்ஸ் டூ. ஓகேங்களா. ஐ வில் குயிக்லி ஹைலைட். நீங்க நம்ப மாட்டீங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து 259 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அகைன்ஸ்ட் உத்தராகண்ட். ஓகேங்களா. அதுதான் லோயஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்டட் டுடே. பட் நம்ம மெயினா சிஎஸ்கே பிளேயர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் குர்ஜப்னீத் சிங் வந்து 4 ஃபார் 32 எடுத்திருக்காரு. இன்னைக்கு பை த வே தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து ஆஃப் டு லைக் சாலிட் ஸ்டார்ட் வின் வின்னிங். பண்ணிருக்காங்க. பிரசாந்த் வீர் நம்மளோட அடுத்த சிங்கக்குட்டி சிஎஸ்கே, அவருமே வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசனபிளி டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித் பால். கலீல் அகமது வந்து 7 ஓவர்ஸ் போட்டு 29 ஃபார் நோ லாஸ். ஓகேங்களா. அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவருக்கு கண்ட்ரோல் இருக்கு, இஸ் கெட்டிங் பேக் இன் டு த ரிதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட கேப்டன் வந்து ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு, ருத்துராஜ் கெய்க்வாட். பட் அகைன் ஒரு மேட்சை வச்சு நான் எதுவும் ரொம்ப பேசிக்கல. பட் அட்லீஸ்ட் தேர் ஆர் சம் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் டு ஷோகேஸ் எஸ்பெஷலி ஆன் த சிஎஸ்கே சைடு. ஓகே. தட் பீயிங் செட், இன்னைக்கு விஜய் ஹசாரே ட்ராஃபியா இல்லை வந்து தீபாவளி தமாகாவா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு கிறிஸ்மஸ் தான், பட் ஆனால் தீபாவளி கொண்டாடிட்டாங்க எல்லா பேட்ஸ்மேனும். நம்ம வந்து அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம வந்து விஜய் ஹசாரே ட்ராஃபி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம அதை பற்றியும் பேசுவோம். அன்டில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப் விக்ரம். பிஃபோர் ஐ சைன் ஆஃப், லைக் வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு நடந்த மேட்ச்ல எஸ்பெஷலி யங் டேலண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல உங்களுக்கு இது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை நாங்க அனலைஸ் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ் அகேன். தேங்க்யூ. கிறிஸ்மஸ்.